குற்றைக்குடை நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு காலமெல்லாம் கண்ணதாசன் என்ற தலைப்பிலே தான் கவியரசரின் ஒரு கவித்துவமான பாடலை உங்களுக்கு பாடி காட்ட இருக்கிறேன். அதனுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். காதல் தொடங்குவது எங்கிருந்து? கண்களிலிருந்து தான். கண்தானே முதலில் காண்கிறது, கண்டு மனதிற்கு சொல்கிறது. அதனால்தான் வான்புகழ் வள்ளுவன் காதலில் கண்ணுக்கு முன்னுரிமை தருகின்றான். காமத்துப்பால் குறிப்பறிதல் அதிகாரத்திலே 10 குறள்கள் கண்களை பற்றித்தான் எழுதியிருக்கிறார். கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் வள்ளுவரின் வாழ்வியல் வழிகாட்டியான குறள்களிலிருந்து எடுத்தது ஏராளம். கண்ணதாசனும் காதலை பற்றி சொல்லும்போது கண்களை பேசுகிறார். கண்ணும் கண்ணும் பேசியது உன்னாலன்றோ, இன்பக் காதல் இன்பம் தோன்றியதும் உன்னாலன்றோ என்றங்கே கண்களை பற்றி சொல்லுகிறார். இப்படி ஏராளமான பாடல்கள். இது மட்டுமல்ல, கண்களையே வைத்து அவர் நிறைய பாடல்கள் படைத்திருக்கிறார். இந்த பாடல்கள் எல்லாமே உற்று நோக்குகின்ற பொழுது வள்ளுவத்தின் சாயல் அதிலே படிந்து கிடக்கும் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு அப்படி ஒரு பாடலை நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். அந்த பாடல் பாசம் என்ற திரைப்படத்திலே வருகின்ற ஒரு பாடல். ஜல் 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 என்னும் சலங்கையொலி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே, தேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. ஜல் 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 என்னும் சலங்கையொலி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே, தேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. காட்டினில் ஒருவன் என்னை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான். காட்டினில் ஒருவன் என்னை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான். கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டேன். ஜல் 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 என்னும் சலங்கையொலி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே, சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடிவிட்டேன். அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடிவிட்டேன். முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன். ஜல் 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 என்னும் சலங்கையொலி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே, சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. இன்றே அவனை கைது செய்வேன், என்றும் சிறையில் வைத்திருப்பேன். இன்றே அவனை கைது செய்வேன், என்றும் சிறையில் வைத்திருப்பேன். விளக்கம் சொல்லவும் முடியாது, விடுதலை என்பதும் கிடையாது. ஜல் 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 என்னும் சலங்கையொலி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே, தேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. இதுதான் இந்த பாடல். இந்த பாடலிலே என்ன சொல்ல வருகிறார் என்கின்ற பொழுது, கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டேன் என்று இங்கே சொல்லுகிறார். கண்களில் என்ன இருந்தது? கண்களிலே அவனை பார்த்தவுடன் அவனுடைய உருவம் இருந்தது. என்னை அவனுடைய கண்களிலே கொடுத்து விட்டேன், அவனுடைய கண்களில் இருந்ததை நான் எடுத்துக்கொண்டேன் என்பதை இங்கே சொல்லுகிறார். அந்த கண்களை பற்றி தான் இங்கே அதிகமாக பேசுகின்ற பொழுது இன்னும் சொல்லுகிறார். அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடிவிட்டேன். முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன். அவனை கண்களுக்குள்ளே நான் திருடிக்கொண்டேன், ஆனால் என் கண்களில் உள்ளதை அவனிடம் கொடுத்து விட்டேன். இது முதலாக திருடும் காரணத்தால்
முழுசாய் திருடுவதற்கு மறந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இங்கே முதல் காதலும் முதல் திருட்டையும் ஒப்பிடுகிறார். இந்த முதலாக காதலை சொல்லுகின்ற பொழுது ஒரு பயம் இருக்கும், அங்கே ஒரு நடுக்கம் இருக்கும், அவர்கள் என்ன ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும். அதுபோலத்தான் முதலாக திருடுகின்றவனுக்கும் இருக்கும், அந்த உணர்வுகள் இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே போய் திருடுகின்ற பொழுது மாட்டிக்கொள்ளுவோமா, திருடி தப்பித்து வந்து விடுவோமா என்றெல்லாம் அவனுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும். ஆக இந்த முதல் காதலையும் முதல் திருட்டையும் கவியரசர் கண்ணதாசன் அழகாக இங்கே ஒப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, முதலாக திருடனா நான் முழுசாக திருட மறந்துட்டேங்கிறார். இந்த முதல்ல திருட போகிறவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர மாட்டான், வீட்டில் இருக்கிறத அகப்பட்டு கொள்ளுவோமோ என்று சொல்லி கிடைத்ததை எடுத்துக்கொண்டு போய்விடுவான். அதுபோலத்தான் அவள் நான் முதலாக திருடுகின்ற பொழுது முழுசாக நான் அவனிடம் திருட மறந்து விட்டேன் என்று அந்த முதல் திருடனுக்கு இந்த காதலியை ஒப்பிடுகிறார் உவமையாக என்ற இந்த பாடலிலே மிக அழகாக இந்த கண்களை பற்றி இந்த பாடலிலும் சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.